கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 18ஆம் வாரத்தில் இன்று வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே இறை வார்த்தை உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது, இறைவனை பின்தொடர்கின்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மறந்துவிட்டு அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஆசாபாசங்களை மறந்துவிட்டு இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று இறைவன் இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது சில சந்தர்ப்பத்திலே இந்த கருத்துக்களை நாங்கள் வேறு விதமாக அல்லது நாங்கள் தப்பாக புரிந்து கொள்ளலாம். அல்லது நாங்கள் சொல்லுவோம் லொஜிக்காக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த லொஜிக்கில் விசேடமாக கருத்துக்கள் இல்லை என்று சில நேரம் சிந்திக்கலாம். அன்பார்ந்தவர்களை, ஏன் இயேசு அவர் சொல்லுகிறார் என்றால், நாங்கள் இயேசுவை பின்தொடர வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவிதமான இன்னல்களை சந்திக்க நேரிடும். அந்த இன்னல்களை சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற தீர்மானம் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த தீர்மானத்தில் நாங்கள் முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இன்று பலதரப்பட்ட பொறுப்புகளை வகுக்கின்ற நீங்களும் நானும் சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய பெரியோர்கள் அல்லது எங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் நாங்கள் பொறுப்புகளை செய்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் அந்த பொறுப்புகளை சில இடங்களிலே செய்யாமல் செய்யக்கூடிய தன்மை அல்லது செய்ய முடியாமல் போகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களை ஏளனப்படுத்துகின்ற பொழுது அல்லது எங்களை கஷ்டப்படுத்துகின்ற பொழுது எங்களை சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது நாங்கள் அதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம்? நான் உண்மையாகவே அதற்கு பயந்து அல்லது அதனை நான் தாங்கிக் கொள்ள முடியாத நபராக இருக்கின்றேனா? இதன் காரணமாக இறைவனை பின்தொடர்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பல தரப்பட்ட சவால்களோடு அவரை பின்னோக்கி செல்ல வேண்டும். என்னுடைய ஆசாபாசங்களை பற்றி நாங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களுடைய முழு உள்ளத்திலே இறைவன் குடிக்கொள்ள முடியாது. அந்த உள்ளத்தில் பலவிதமான ஆசாபாசங்களை நாங்கள் நிரப்பிக்கொண்டு இறைவனுக்கு அந்த இடத்தை கொடுக்க முடியாது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நாங்கள் இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஒருவருடைய நபருடைய வாழ்க்கை எந்த தடைகள் வந்தாலும் எந்த சவால்கள் வந்தாலும் எதனை அவர்கள் இழக்க நேரிட்டாலும் இறைவனை அவர்கள் கைவிட மாட்டார்கள். எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த இறைவனுடைய திட்டம் எது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். எனவே அந்த தன்மையை நாங்கள் புரிந்து கொள்வோம். அப்பொழுது இந்த வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இந்த சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றது போல உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள் கருத்துக்கள் வரலாம். இது என்னுடைய அனுபவங்களூடாக, நான் இறைவனோடு வைத்திருக்கின்ற அனுபவங்களூடாக, நான் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கின்ற அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு பலதரப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அந்த அனுபவங்களை நீங்கள் இறைவனோடு இவ்வாறு நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றீர்கள் என்று சிந்தித்து பார்த்து இறைவனை பின்தொடர்வோம். இறைவனை பின்தொடர்கின்ற விருப்பப்படுகின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை ஆசாபாசங்களை பின்புறம் ஒதுக்கி வைத்து இறைவனை பின்தொடர்கின்ற பொழுது அந்த ஆசாபாசங்கள் அனைத்தும் இறைவனால் திட்டமிக்கப்பட்டு இறைவனால் எமக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை விசுவாசத்தை வளர்த்துக் கொண்டு வாழ்வோமாக.